ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாஸ்ட் 1 மந்த் முன்னாடி ட்ராவல் பண்ண ட்ராவல் இது மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் சர்வீஸில் கோயம்புத்தூர் to திருநெல்வேலி ட்ராவல் பண்ணியிருந்தேன். இப்போது மார்த்தாண்டம் டிப்போவில் சர்வீஸ் ஓடிட்டுருக்கு. முன்னாடி லைட் ஹவுஸ் சர்வீஸு. லாஸ்ட் 8 months கிட்ட வண்டி வந்து மார்த்தாண்டம் டிப்போவில் ஓடிட்டு இருந்துச்சு. முன்னாடி ராணித்தோட்டம் 3 இந்த சர்வீஸ் ஓடிட்டு இருந்தது 1 வருஷம். BS6 வந்ததுலேருந்து. அதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் வந்து நம்ம விகேபுரமில் இருந்து லைட் ஹவுஸாக ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 9:25க்கு சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். இந்த சர்வீஸை பிடிக்கணும் தான் அவசரமாக வந்தது. எஸ்சிடிசி காயல்பட்டினம் கோழிக்கோட் சர்வீஸ் போகுது, தூத்துக்குடி டிப்போவுള്ളത്. பஸ்ஸில் போனோன்னே எப்படியாச்சும் ஒரு சரி 9:30 10:20க்கு 10:15க்கு தான் சர்வீஸு, வண்டி முன்ன மாதிரி ஃபுல்லாக வர்றது இல்லைன்னு நினச்சிட்டு நானும் ஒரு 9:30க்கு போனால் ஏதாவது ஒரு விண்டோ சீட் கிடச்சிரும் ஜாலியாக வந்தேன். வந்த டைமில் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் காரில் வந்திருந்தேன் ஒரு ட்ராப் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறமா வந்து எப்படியாச்சும் சரி இந்த சர்வீஸை பிடிச்சி பஸ்ஸில் போயிடலான்னு நினச்சேன். அறந்தாங்கி அந்த நிறைய சர்வீஸ் எல்லாம் வந்து ஹாஃப் சீட்டோடு தான் போச்சு. சரி இந்த பஸ்ஸில் ஃபுல் சீட் எப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். உள்ளே வந்தோடனே செங்கோட்டை டிப்போ கூடலூர் சர்வீஸு இப்போ NSS போட்டதுலேருந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. சரி வண்டியை பார்த்துட்டு வண்டியில் போய் ஏறலான்னு போய்ட்டுருந்தேன். எல்லா பஸ்லேயும் ஓரளவுக்கு கூட்டம் ஃபுல்லாகவே இருந்தது. அப்போவே நினச்சேன் ரைட்டு இன்றைக்கி சீட்டு கிடைக்குமோ என்னமோன்னு. வண்டி வந்து ஒரே ஒரு சீட்டுக்காண்டி வேக்கண்டோட பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. யூஸ்வலாக முன்னாடி அந்த BS3 டைமில் தான் வண்டியில் 9:30 மணி 10:15 டைமு வண்டி 9:30க்கு கிளம்பிடும். ஏன்னா வண்டியில் 8 மணிக்கே ஆளேறி உட்காந்துருப்பாங்க. அந்த டைம் வந்தோடனே மற்ற டைம் முடிஞ்சு NTC டைமில் கரெக்டாக 9:30க்கு எப்படா கிளம்பலான்னு பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அதே மாதிரியே நடந்துச்சு. நான் ட்ராவல் பண்ணது வந்து மே 20ஆம் தேதி. இப்போ புதன்கிழமை ட்ராவல் பண்ணேன். சரி இன்றைக்கி என்ன கூட்டம் இருக்க போகுதுன்னு பார்த்தா வண்டியும் ஃபுல்லு. கரெக்டாக ஒரே ஒரு சீட்டு தான் வேக்கண்ட் இருந்துச்சு மிடில் லாஸ்ட்டில் 3வது ரோவில். சரி எனக்கு அந்த சீட்டு கிடச்சோன்னே வண்டியும் கிளம்பிடுச்சு. கரெக்டாக 9:30க்கு ஏறி உட்காந்தேன். 9 மணிக்கெலாம் 9:45க்கெலாம் வண்டி கிளம்பிடுச்சு. சிட்டிக்குள்ளே வழக்கம் போல் நல்லா ஸ்பீடாகவே வந்துட்டு இருந்தாங்க வண்டி. வண்டி இப்போ 80 லாக்கு மேக்ஸிமம். அம்மா சிட்டி லிமிட்டில் இருந்தே நல்லா விரட்டிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக நிறைய லாக் பார்த்தேன். வண்டி வந்து இப்போ மார்த்தாண்டம் டிப்போவில் வந்ததுலேருந்து 6 மணி நேரம் 6.5 மணி நேரத்துலலாம் சர்வீஸ் வந்து திருநெல்வேலிக்கு போயிடுது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இந்த சர்வீஸை வந்து ப்ரெஸ்டீஜியஸாக இவ்வளோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பஸ்ஸுக்குன்னே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வண்டியை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு முன்னாடி BS3 ஓடிட்டு இருக்கும்போது லைட் ஹவுஸ்னு கூப்பிடுவோம். ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த வண்டி ஸ்டிக்கரிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸ்டிக்கரிங்கு லைட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். NTCயில் ஓடுற 3 கோயம்புத்தூர் சர்வீஸ்லேயே வந்து இந்த சர்வீஸுக்கு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம். அப்புறம் ரெகுலர் கம்யூட்டர்ஸ் அதிகம். இப்போ இந்த நைட்டு ஒரு 2 சர்வீஸ் 8 மணி சர்வீஸும் சரி, இந்த சர்வீஸும் சரி, ரெண்டுமே இப்போ பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. 8 மணி ஓடுற வண்டி வந்து ராணித்தோட்டம் வண்டி போல் ஓடிட்டுருக்கு. அது முதல்ல இருந்தே வண்டி சர்வீஸ் இந்த சர்வீஸ் வந்து 2007 8 ஓடிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் அந்த வண்டி வந்து ராணித்தோட்டம் வண்டி போலே தான் இருக்குது. மற்ற சர்வீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த லைட் ஹவுஸ் சர்வீஸ் வந்து விகேபுரத்தில் இருந்துச்சு 2024 ஸ்டார்டிங் வரைக்கும். அதுக்கப்புறம் BS6 வந்தவுடனே பஸ் வந்து ராணித்தோட்டம் வண்டி போக்கு மாதிரி இருந்துச்சு. அந்த டிப்போவில் வந்து இந்த சர்வீஸை எப்படி விட்டாங்கன்னு தெரில. ஏன்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக அந்த சர்வீஸை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பஸ்ஸில் வந்து அந்த நம்ம BS3 டைமில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். உள்ளே சிங்கநல்லூர் டிப்போவில் பஸ்ஸு உள்ளே வரும்போது என் ஃப்ரெண்டு ரெகுலர் ட்ராவலரும் சொல்லுவான், கிளினிக் ப்ளஸில் அதோட ஷாம்புவோட அந்த வாசனை வண்டியில் அப்படியே இருக்கும். ஃபுல்லாக தரையெல்லாம் அந்த அளவுக்கு தொடச்சி பலன்னு வச்சுருப்பாங்க. எல்லா NTC சர்வீஸும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த டிப்போ வந்து இந்த சர்வீஸை வந்து ரொம்ப ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வண்டி பார்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் வண்டியோட லுக்லேயே இருக்கும். போகிற போக்கில் வண்டி SCTC சர்வீசஸ்ஸு, TNSTC கும்பகோணம் எல்லாத்தையுமே வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. நாகர்கோவில் டிப்போவோட ஊட்டி சர்வீஸோடையும் செம்ம ரேஸு. அந்த வண்டி வந்து ஆக்சுவலாக அது 85 வரைக்கும் போகும். இந்த பஸ்ஸோட யூஸ்வலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி BS4 வரும்போது அப்போது சர்வீஸ் வந்து விகேபுரமில் இருந்துச்சு. அப்போவும் இந்த நாகர்கோவில் டிப்போவோட செம்ம ரேஸ் போடுவாங்க. அப்போல்லாம் வண்டி வந்து ஈஸியாக ஊட்டி வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். இப்போ வந்து இந்த பஸ்ஸு 80 80 வரைக்கும் முன்னாடி போகுது. அந்த பஸ்ஸுக்கு வந்து திருப்பியும் அழுத்திட்டு நல்ல ஸ்பீடாக வந்துடுறாங்க. அவங்க அதுக்கப்புறமா அந்த 85ல் பிடிச்சிட்டு வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே வந்து ஒரு 5 to 6 டைமில் வந்து பஸ் வந்து இந்த சர்வீஸ் வந்து இந்த ரேஸ் வந்து ரிப்பீட்டாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. தலைவரும் 80ல் வச்சு தேய்ச்சி பார்க்குறாரு. நம்மளும் அங்கே SCTC 85 வச்சு ஈஸியாக தூக்கிடுறாங்க. ஸ்பீட் பிரேக்கர்லலாம் வரும்போது நம்ம பஸ்ஸு முன்னாடி போயிடும். அவங்க பஸ்ஸு
இது தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒட்டன்சத்திரம் வர வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. முன்னாடி விகேபுரம் டிப்போவில் இந்த சர்வீஸ் இருந்தப்போ இந்த பஸ்ஸு வந்து 2 மணி பக்கம் விகேபுரத்தில் கிளம்பும். கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி மார்த்தாண்டத்துக்கு வந்து மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு 5 மணி 5:30க்கு எடுப்பாங்க. 7 மணிக்கு இங்கே நாகர்கோவில் டைமு 7:15 பக்கம் கிளம்பும். கிளம்பி 4:30க்கு வராங்க. இப்போ மார்த்தாண்டம் டிப்போவில் போனப்போவும் ரிவ்யூலாம் பார்க்குறப்போ வண்டி வந்து 7 மணிக்கு 7:15க்கு கிளம்பி 4:30 மணிக்கு சிங்கநல்லூர் வந்துடும். கரெக்டாக வண்டி எடுத்து 1.5 மணி நேரத்தில் மோட்டலுக்கு வந்துடுச்சு. இந்த பஸ்ஸு நாங்கள் கிளம்புனதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புன வண்டியை சைடு போட்டாங்க. நல்ல ஸ்பீடு. வண்டியை BS6 மாற்றினப்புறம் ஸ்டிக்கரிங் இந்த 8 மணி சர்வீஸ்லேயும் சரி 9 மணி சர்வீஸ்லேயும் சரி ரெண்டுமே ராணித்தோட்டம் வண்டி போல் இருந்தனால ஈக்குவலாக பண்ணிட்டாங்க. தூத்துக்குடி கோயம்புத்தூர் சர்வீஸு இந்த பஸ்ஸும் நமக்கு பேரலாக தான் கிளம்பும். செம்ம ஸ்பீடாக தான் போகும். KTC ஆச்சே, ஸ்பீடுக்கு பஞ்சமே இருக்காது. தூத்துக்குடி கோயம்புத்தூர் சர்வீஸையும் ஒரு வாட்டி எப்படியாச்சும் ட்ரை பண்ணோம். கரெக்டாக 15 நிமிஷம் பிரேக்கு முடிஞ்சவொன்னே வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி எடுத்ததுக்கப்புறமாவும் ஸ்பீடுக்கு அதே குறைச்சல் இல்லை, அதே நல்லா போயிட்டே இருந்துச்சு பஸ்ஸை. இந்த NTC 3 சர்வீஸில் அங்கே நாகர்கோவிலேருந்து கிளம்புற 5:30 மணி திருவட்டார் டிப்போ சர்வீஸுக்கு மட்டும்தான் காந்திபுரம் ட்ராப்பிங் இருக்குது. மற்ற 2 சர்வீஸுக்கும் வந்து நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் வரும்போது காந்திபுரம் ட்ராப்பிங் இல்லை. ட்ராப்பிங் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா காலைல வந்து மாறி போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டாக 3 hours 5 minutes வண்டி வந்து கொடை டோலுக்கு வந்துடுச்சு. நல்ல ஸ்பீடு. 15 நிமிஷம் பிரேக்கோட. நான் வண்டியில் ஏறும்போது எப்படியாச்சும் ஒரு விண்டோ சீட்டாக அது கிடைக்கும், வண்டியும் சூப்பராக போகும். நிறைய ஓவர்டேக்ஸ் வீடியோலாம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். பட் ஆனால் கடைசியில் எனக்கு இப்படி ஆகிடுச்சு. சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஏதாவது ஒரு விண்டோ சீட்டு காலியாக இருக்குதா, இதில் பூந்துடலாமான்னு. ஒன்றும் அமையல. அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா இந்த சர்வீஸை பற்றி ரொம்ப நாளாக இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணணுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் அமைஞ்சும் கடைசியில் எனக்கு இப்படி தான் ஜேர்னி ஆகியிருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ட்ராவல் பண்ணுறதே இல்லை. ஸோ எப்போவாச்சும் தான் ட்ராவலிங் பண்ணுறது, அதனால தான் பேஜஸ்லேயும் வீடியோ போட முடியல. இந்த ட்ராவல் அமைஞ்சது ஒரு லக்கு தான். ஏன்னா இது என்னோடய ரொம்ப ஃபேவரேட் சர்வீஸு. நான் பெரிய NTC ஃபேனு. அந்த NTCலே வந்து ரொம்ப ஃபேவரேட் சர்வீஸ் இது மார்த்தாண்டம் கோயம்புத்தூர். இப்போல்லாம் சென்னையிலேருந்து வரப்போ கூட வந்து மதுரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதில்ல. பட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது மதுரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறோம். வண்டி ஃபுல்லாக காரணத்தினால வண்டி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு போகுது. சிவகாசி டு மேட்டுப்பாளையம் சர்வீஸு. இந்த சர்வீஸையும் கரெக்டாக 9:30 அந்த டைமில் தான் வந்து சிங்கநல்லூரை க்ராஸ் பண்ணோம். இந்த பஸ்ஸையும் சைடு எடுத்தாச்சு. கரெக்டாக திருமங்கலம் வரப்போ பக்கத்தில் இருந்தவர் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் கேட்கணும்னு சொல்லிவிட்டு முன்னாடி போனார். அப்போ தான் எனக்கு வந்து இந்த சைடு ஆங்கிலே கொஞ்சம் நேரம் கிடச்சிது. அந்த நேரமாக ஏதாவது 2 பஸ் ஓவர்டேக் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் வண்டி நல்லா அழுத்து ஃபுல்லாக அங்கே இருந்தே 80லே அழுத்திட்டு வராங்க. இந்த பஸ்ஸெல்லாம் BS4 மாதிரி 85 கொடுத்தாலே இன்னும் அரை மணி நேரம் முன்னாடி வந்துடும் போல இருக்குது. 2008லேருந்து இந்த சர்வீஸ் ஓடிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2015லேருந்து நான் இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது TN74 1712 1713 அந்த சர்வீஸ் ஓடிட்டு இருந்த போவேன். வண்டி வந்து இந்த சர்வீஸ் மட்டுமே எப்போவுமே மேக்ஸிமம் 90% மதுரையை ஸ்கிப் பண்ணிவிடும், வீக் டேஸில் கூட. இப்போவும் அதே லெகசியை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுன்றதில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு 3+2க்கு வந்து மக்கள் இவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து திருநெல்வேலி கோயம்புத்தூர் தான் மெயின் இந்த வண்டியோடது. மார்த்தாண்டம் போகிறவங்கலாம் மேக்ஸிமம் SCTC ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் போகிறவங்களும் இருக்காங்க. பட் அது லாங்குன்றதுனால திருநெல்வேலி கோயம்புத்தூர் தான் இந்த வண்டியோட மெயின் ப்ரையாரிட்டி. நாகர்கோவில் போகிறவங்களும் இந்த பஸ்ஸில் ரெகுலராக வருவாங்க. ஸோ இன்னும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த சர்வீஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து விகேபுரம் டிப்போவோட எஃபர்ட் தான். அவங்க இந்த சர்வீஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டினாங்க. கிட்டத்தட்ட 16 to 17 வருஷம் இந்த சர்வீஸ் வந்து விகேபுரம் டிப்போவில் தான் இருந்துச்சு. BS4 வந்த புதுசில் அவங்கக்கிட்ட 8 மணி சர்வீஸும் அவங்கக்கிட்ட ஒரு 1.5-2 வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போது வந்து 8 மணி சர்வீஸ் வந்து ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் அப்போ கொஞ்சம் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி அப்போ கொஞ்சம் பேசஞ்சர்ஸை லாஸ் பண்ணாங்கன்னா ஸ்பீடு கம்மியாக போகிறதுனால வராமல் இருந்துச்சு. பட் ஆனால் திருப்பியும் BS4 ஹைடெக் வந்தப்புறம் வண்டியை பிக்கப் பண்ணி சூப்பராக டைமிங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன காரணத்துக்காண்டி வண்டி மார்த்தாண்டம் டிப்போவுக்கு மாறிச்சுன்னு தெரில. மார்த்தாண்டம் டிப்போவும் லேசுப்பட்டதில்லை. ஆக்சுவலாக NTCயில் வந்து ரொம்ப சென்னை சர்வீஸை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். மார்த்தாண்டம் சென்னை தான் ராணித்தோட்டம் 3 டிப்போக்கு அப்புறமா இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி அந்த சைட்லேருந்து வரதில்ல. குளித்தலை டிப்போ, திருவட்டாறு, திங்கள் நகர், குளச்சல் டிப்போலாம் அந்த சைடில் டைமில் சென்னை ஓட்டினாலும்
மார்த்தாண்டம் டிப்போ தான் இருக்கிறதே ராக் ஸ்டாரு. கரெக்டாக 1:35க்கு வண்டி வந்து திருமங்கலம் டோல்கேட் வந்துடுச்சு. வண்டி உண்மையிலேயே செம்ம அழுத்து. என் பக்கத்தில் உள்ள ஒரு முன்னாடி போய் ரெஸ்ட் ரூம் பிரேக் கேட்க போயிருந்தார். அந்த டைமில் பஸ் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்டே எங்கள் பிரேக்கில் நிப்பாட்டினாங்க. பட் அதுவே ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. கரெக்டாக 1:45க்கு திருமங்கலம் டோல்கேட்லேருந்து கிளம்பிச்சு. இந்த பஸ்ஸில் நான் என்னோடய ஃப்ரெண்டு ரெகுலர் ட்ராவலர்னு சொன்னாலே, ஆக்சுவலாக அவன் மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஸோ வந்து 10:15 டைமுன்னு சொல்லிவிட்டு 9 மணிக்கெலாம் கிளம்பிடும். 9 மணிக்கே ஃபுல்லாகி 9 மணிக்கெலாம் கிளம்பிடும்ன்ட்டு வீட்டிலேருந்து 5:30 மணிக்கே கிளம்பி வருவான் இந்த வண்டியில் சீட் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு. அதாவது 2016லேருந்து 18 உள்ள காலகட்டத்தில் வண்டி உண்மையிலேயே செம்ம ஸ்பீடு போகும். 2:35க்கு வண்டி வந்து சாத்தூர் டோல்கேட் வந்துடுச்சு. கரெக்டாக 4.25 மணி நேரத்தில் சாத்தூர். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கணக்கு பண்ணி இந்த பஸ்ஸில் போனால் சாத்தூர் விருதுநகர் பேசஞ்சர்ஸ்லாம் இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா 4:30லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே அவங்களோட ட்ராவல் டைமை முடிச்சிடும். மற்ற பஸ்னால் மதுரை அது இதுன்னு கொஞ்சம் போயிட்டு வரதுனால கொஞ்சம் இதாகும். வண்டி லைட் ஆஃப் பண்ணி போட்டும் செம்ம வரட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் இது மார்த்தாண்டம் டிப்போவில் வந்து லாங் ரைடர்ஸே இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா திருச்சியும் கொஞ்ச நாள் செட்டிக்குளத்தில் ஓடிட்டு இருந்தது. செட்டிக்குளம் சர்வீஸ்லேருந்து இப்போ ஒரு திருச்சி 2-3 வருஷமாக ஓடிட்டுருக்கு மார்த்தாண்டம் டிப்போவில். இப்போ கோயம்புத்தூரும் வந்துடுச்சு. இப்போ 2 மதுரை சர்வீஸ் ஓட்டுறாங்க. லாங் ரைடர்ஸு சென்னை ஸ்பெஷலுனாலே மார்த்தாண்டம் டிப்போனாலே ஒரு தனி கெத்து தான். வண்டியில் இந்த தடவை சாத்தூர் விருதுநகர் இப்போ எந்த பேசஞ்சர்ஸுமே இல்லை. எல்லாமே நேராக திருநெல்வேலி டிக்கெட் தான். திருநெல்வேலி நாகர்கோவில் டிக்கெட் தான், மார்த்தாண்டம் டிக்கெட் தான். ஸோ வண்டி கோயில்பட்டிக்குள்ளேயும் போகலை. வண்டி ஃபுல் பைபாஸு. எனக்கு ஆக்சுவலாக செம்ம என்டர்டெய்னிங் அன்றைக்கி. வண்டி சார்பாக 3:20க்கு கைத்தார் டோல்கேட் வந்து அங்கே ஒரு 15 நிமிஷம் பிரேக் போட்டாங்க. இப்போ ரெகுலராகவே லாங் ரைடர்ஸு நைட்டு வர மதுரை பிபிஆர் எல்லாமே வண்டி வந்து இங்கே கைத்தார் டோல்கேட்டில் பிரேக் போட்டு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக இது பிஎஸ் ஒரு 85 வரைக்கும் லாக் இருந்ததுன்னா அழுத்திடலான்னு சொல்லிட்டு வண்டி 330 to 345 ரேஞ்சில் வண்டி வந்து திருநெல்வேலிக்கே வந்துடும் நினைக்கிறேன். ஷார்ப்பாக 3:58 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ளே வண்டி வந்து சங்கர் நகர் வந்துடுச்சு. ரீசெண்டாக என்டிசியில் சேலம், வேளாங்கண்ணி, கொடைக்கானல் லாங் சர்வீஸ்லாம் நிப்பாட்டிட்டாங்க. சேலம், வேளாங்கண்ணி வீக்கெண்ட்ஸில் மட்டும் ஓடுது. எதாவது டிப்போ மாற்றியாச்சு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி ஒழுங்காக ஓட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் ஒரு தனி வீடியோவாக செப்பரேட் பண்ணுவேன். அந்த சர்வீஸுக்கு மத்தியில் இந்த மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் சர்வீஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா ஓட்டுறதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. களியக்காவிலை சேலம் சர்வீஸ் எப்படியாச்சும் ரீஸ்டார்ட் பண்ணணும், பார்ப்போம். ஷார்ப்பாக வண்டி 4:10க்கெலாம் திருநெல்வேலி வந்துடுச்சு. 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே ட்ராவல் வந்து முடிஞ்சிடுச்சு. பிரேக் டைமே 35 நிமிஷம், 15 நிமிஷம் பிரேக்கு ப்ளஸ் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு. செம்ம ரைடுங்க. இன்னும் கேபின் ரைடெலாம் கிடச்சிருந்தா இன்னும் இந்த சர்வீஸ் வந்து இந்த ரைடு வந்து நம்மளுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சுக்கும். பட் எனிவே 20க்கெல்லாம் கிளம்பிடுச்சு. நாகர்கோவிலுக்கு 5:40க்குள்ளே போயிருக்கோம். மார்த்தாண்டம் 6:30 எல்லாம் போயிடும் வண்டி. மார்த்தாண்டம் மொத்த ஷெடியூலே 9 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செம்ம ரைடு. இன்னொரு ரைடில் பார்க்கலாம்.